ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه. وقال نبينا عليه الصلاة والسلام: كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் வரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அன்பான அல்லாஹ் நல்லடியார்கள, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 2 வாரங்கள் புனிதமான மக்காவில மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் வழங்கியிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எப்பொழுதுமே நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், சொன்னவர்கள் சொல்லாதவர்கள் மஹல்லாவாசிகள் அனைவருக்காக துவா செய்து வழக்கம். அதுபோல் துவா செய்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ஏற்று உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக்கி இருப்பாங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு தலைப்பு பாவம், பாவத்தை அழிக்க பணம் தேவை என்பதுதான் இன்றைக்கு உண்டான தலைப்பு. இன்னைக்கு பாவம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு மலிந்து கிடக்குகிறது. தனி மனிதனிடத்திலும் இருக்கிறது, சமுதாயத்திலும் இருக்கிறது, வீட்டிலும் இருக்கிறது, நாட்டிலும் இருக்கிறது. இந்த பாவங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அந்த பாவங்களிலிருந்து நாம் விடை பெறுவதற்கு, அந்த பாவங்களை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி தருவார். பாவத்தை 2 விதமாக பிரிப்பார்கள். ஒன்று சிறிய பாவம், இன்னொன்று பெரிய பாவம். இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்காக செய்யக்கூடிய, நாம் கட்ட செய்யக்கூடிய பாவம், இன்னொரு தாண்டி செய்யணும் பத்தியெல்லாம் ஒரு தீமை, அதுவும் ஒரு பாவம். இப்படி இந்த பாவத்தை எடுத்து பார்க்கிற பொழுது ஏராளமான வகைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு அல்லாஹ் நான் ஓதிய இந்த ஆயத்திலே சொல்லுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன தூய்மையோடு இஹ்லாஸான எண்ணத்தோடு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனிலே பார்க்கிற பொழுது அன்பானவர்கள் அல்லாஹ் சொல்றான்: யக்ஃபிரு துனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்ப எல்லா மனிதர்களும் பாவம் செய்யாமல் இந்த உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. சின்ன பாவத்தை செய்து பாவமே செய்யாத ஆளு என்று ஒருத்தரை கூட இன்றைக்கு நம்மால் கை காட்ட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற அந்த காலகட்டம், நபியாக வருகிற அந்த காலகட்டம், அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் அறியாமையிலே மூழ்கி இருந்தார்கள்.
அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள், கொலை செய்து கொண்டிருந்தார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், திருடிக் கொண்டிருந்தார்கள், மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் அவருடைய தொழிலாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கமா நகரிலே அரபுலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டு இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களே, இது அத்தனையும் பாவம் என்று அடையாளம் காட்டுகிறார். இதை செய்தால் உங்களுக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது, தண்டனைகள் இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைத்தார்கள். என்ன சொன்ன, அந்த காலத்துல விபச்சாரம் என்பது மிக மலிந்து போய் கிடந்தது. வழிபறி கொள்ளை என்பது மிக வலிந்து போய் கிடந்தது. திருடுவர் என்பது மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அது மக்களுக்கு மத்தியில் ஒரு பாவமாக பார்க்கப்படவில்லை. இன்றைக்கு நம்ம எத்தனையோ பாவங்களை செய்யறோம். காலையிலிருந்து மாலை வரை, இரவு வரை, காலையில் எழுந்ததிலிருந்து தொழுகாம இருக்கிறோம், அது ஒரு பெரிய பாவம். பொய் சொல்றோம், அது ஒரு பெரிய பாவம். புறம் பேசுகிறோம், அது ஒரு பெரிய பாவம். இட்டு கட்டுகிறோம், ஒரு பெரிய பாவம். ஏமாற்றுகிறோம், அது ஒரு பெரிய பாவம். ஆனா இதெல்லாம் உலகத்துல உள்ளது இல்லையா? இதெல்லாம் பொய் சொல்லாம இருக்க முடியுமா? புறம் பேசாம இருக்க முடியுமா? ஒருத்தரை பத்தி பேசாம இருக்க முடியுமா என்று நமக்கு நாமே என்ன செய்யற விளக்கம் சொல்லுகிறோமே தவிர இது பாவத்தை நீங்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க. இந்த பாவம் முதல்ல எங்க ஏற்படுது அப்படின்னா வானுலகத்திலே, சொர்க்கத்திலே நிகழ்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதமை படைக்குகிறான், அவர்களுடைய துணைவியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்குகிறான். சொர்க்கத்திலே 2 பேர்களும் உல்லாசமாக ஜாலியாக வாழ்ந்து வருகிற அந்த காலகட்டத்திலே ஒரு அல்லாஹ் சொல்லுவான், ஒரு மரத்தை குறிப்பிட்டு சொல்லுவான், நீங்க இருக்கக்கூடிய காய் கனிகள் பழங்கள் ஃப்ரூட் எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க, எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மரத்தை குறிப்பிட்டு இறைவன் சொல்லுவான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்து பக்கத்துல கூட நீ 2 பேரும் போயிடக்கூடாது. மரத்தில் உள்ள கனிகளை சாப்பிடுவது அல்ல, அந்த மரத்து பக்கத்தோடு நீங்க போயிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா தடை உத்தரவை ஹவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் விட்டிருந்தான். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட காலம் ஷைத்தான் அவர்களுடைய ஊசலாட்டத்தை போட்டு அவருடைய உள்ளங்களை மாற்றி ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், நீங்க சொர்க்கத்துல இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது நரகத்துக்கு போக விரும்புகிறீங்களா, அல்லது பூலகத்துக்கு போக போறீங்களா? யாராவது சொர்க்கத்தில் இருக்க வேணான்னு சொல்லுவோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்துல தான் இருக்க விரும்புறேன். அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடுங்க, அதனால தான் அல்லாஹ் உங்களை கொஞ்சம் நாளைக்கு பிறகு பூலகத்துல தூக்கி போறான், அதனால தான் உங்களுக்கு சாப்பிடணும். சாப்பிட்டா இருந்துருவீங்க. இல்லப்பா அல்லாஹ் சொல்லிட்டா நான் சாப்பிட மாட்டேன். அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், நீங்களாச்சும் சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட, நான் எவ்வளவோ சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறேன், சைத்தானா சைத்தா மாதிரி வர மாட்டான், அப்படி நல்ல ஆள் மாதிரி உருவமா வருவான். அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இப்படி 2 பேர்கிட்ட மாறி மாறி திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அந்த பழத்தின் மீது ஒரு ஆசையை உண்டாக்கி விட்டான் சைத்தான். உடனே அதை சாப்பிடுகிறார்கள். அப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்திய பிடிச்சிட்டு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்க ஒரு சொல்றாரு, நல்லது தானங்க சொல்லுவாரு, நீங்க ஒரு பழத்தை சாப்பிடுங்கள், நான் 2 பழத்தை சாப்பிடுகிறேன் என்று சாப்பிட்ட உடனே அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை குல்னா ஹபிதா, நீங்க அதாவது வானத்தை விட்டு நீங்கள் இறங்கிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அம்மனமானவர்களாக ஆடை இல்லாதவர்களாக தூக்கி எறியப்படுகிறார்கள் 2 பேர்களும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவிலே எறியப்படுகிறார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவிலே எறியப்படுகிறார்கள். ஜித்தானா பாட்டி நடத்தாங்க, ஜித்தால போய் இறங்குறோமா இல்லையா, ஹஜ் உம்ரா போறதுக்கு அந்த ஊருக்கு பேரே பாட்டின்னு வச்சுட்டாங்க. 40 ஆண்டுகள் அழுதார்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் உள்ள அச்சத்தோடு இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு நாம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிற பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மை. அதற்கு பிறகுதான் அரபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல 2 பேர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான் என்ற செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாருக்குமே நம்ம போய் பாவம் செய்ய எண்ணமே இருக்காது. இப்போ குடிகாரன் எடுத்துக்கிறீங்களா, போய் குடிக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை.
கூட உள்ள கெடுத்துருவான். சும்மா குடிச்சு பாரு, ஒரு நாளைக்கு தானே குடிக்க போற, இப்ப குடிக்காம எப்ப குடிக்க போற அப்படி சொல்லுவான். இப்ப குடிக்காம எப்ப குடிக்க போற அப்படின்னு சொல்லுவான். இப்படியாக அவனை கெடுத்து கெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து அவன் என்ன ஆயிடுவான் சொன்னா குடி பழக்கத்துக்கு ஆளாகிடுவான். அப்ப அவன் செய்யறது இல்லை ஒரு சில பாவங்களை. அது மாதிரி சிகரெட்டு குடி அப்படின்பா, சிகரெட்டு ஒரு நாளைக்கு சிகரெட்டு குடிப்பான், அப்படியே வேற அப்படியே கஞ்சாவை குடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படித்தான் இன்றைக்கு பாவங்கள் நம்மிடத்திலே வாலிபர்களிடத்திலும் வாலிப பெண்களிடத்திலும் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய அடியார்கள் பாவம் செய்வார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அப்பாவத்தின் பக்கமாக தூண்டப்படுவார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பரிகாரத்தை நான் வச்சிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டால் பாவம் இல்லாமல் நீங்கள் உலகத்துல நீங்கள் சென்று விடலாம். ஆனால் சிறிய பாவங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா பெரிதாக பிடிப்பது கிடையாது. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு மத்தியில் நடக்கின்ற அந்த பாவத்தை அழித்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல ஒரு சஹாபி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடையில பேரித்தம்பழம் கடை வைத்திருக்கிறார். பேரித்தம்பழத்தை ஒரு பெண்மணி கேட்கிறார்கள். அந்த பெண்ணை பார்த்த உடனேயே அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனதிலே ஒரு சலப்பு ஏற்பட்டு விடுகிறது, ஒரு கெட்ட எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. உடனே அவர் சொல்றாரு, இந்த பழம்லாம் நல்ல பழம் இல்ல, நான் குடோன்ல நல்ல பழம் வச்சிருக்கிறேன், நீ வா அங்க வேண்டா தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. கூட்டிட்டு போறாரு. ஒன்னும் செய்யல, கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துறாரு. அவ்வளவுதான். அது ஒரு நிமிஷத்துல அவர் அப்படியே சாத்தரிச்ச மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அழுத்து புலம்பிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகிறார். வந்து சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் பெரிய தவறை செய்து விட்டேன், நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ். என்னப்பா பாவம் செஞ்ச? ஒரு பெண்ணை நான் கட்டி அணைத்து முத்துமிட்டு விட்டேன் யார சொல்லுவார். உடனே கேட்டாங்க, உள்ளம் எப்படி இருந்தது? உள்ளம் கவலைப்பட்டது, அல்லாஹ்வை பயந்தது. அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான், நீ பின்னாடி தொழக்கூடிய தொழுகையும் உன்னுடைய அந்த சிறிய பாவத்தை மன்னித்து விடும் என்று சொன்னார். அதுக்கான அஜத்தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லா பொங்கலையும் கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்து யாரெல்லாம் அசை தொழுகிறேன் அப்படி இல்லை. யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். யதார்த்தமாக ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து விட்டான், பாவத்தை செய்து விட்டான், அந்த சாவி மாதிரி அல்லாஹ் நம்மளையும் மன்னிச்சிருவான், கட்டி விட்டு முத்தம் கொடுத்துட்டே இருப்போம், மன்னிச்சுட்டே இருப்பான், அசத்தோடு முத்தம் கொடுப்போம், மாதிரி தொட்டு முத்தம் கொடுப்போம். இது அல்ல இதுக்கு அர்த்தம். நடந்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர் அல்லாஹ். அதனால தாங்க இறந்து போற கரகரா என்று சொல்லுவார்கள். சக்கராத்து நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனை நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த இடத்துல தொண்டக்குழிதான் இறுதியில உயிர் பிரியக்கூடியதாக இருக்கும். கரகரன்னு சவுண்ட் ஒரு கரகரா என்று சொல்லுவார்கள் அரபியில. அது வரைக்கும் மன்னிப்புக்கு வாய்ப்பு இருக்கிற, அது வரைக்கும் அல்லாஹ் அந்த பணியுடைய பாவத்தை மன்னிக்குகிறான். எனவே நாம் பாவம் செய்வது பெரிய விஷயம் அல்ல, அதற்கு மன்னிப்பு இருக்கிறோம்ல, அதுதான் பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு உள்ள விஷயம் என்னண்டா, நாம் செய்யக்கூடிய பாவத்தை பாவம் என்றே நினைப்பது கிடையாது. விபச்சாரம் செய்துவிட்டு வந்தால் கூட என்னடா எல்லாரும் செய்யறான் நானும் செய்யறேன் அப்படின்னு தான் நினைக்கிறோம். திருடிட்டு வர்றான், எனக்கு என்ன வழி இல்லை அதனால திருடுறேன், பணக்காரன் எவ்வளவு கோடிக்கணக்கா வச்சிருக்கிறான், எனக்கு காசு இல்லை அதனால நான் திருடுறேன் அப்படிங்கிறான். ஏன்டா ஏமாத்துற, அவன் ஒழுங்கா கட்டா தரமாட்டான் அதனால அவன் ஏமாத்துறேன். இப்படி பாவங்களுக்கு நாம் சரி கட்டுகிறோமே தவிர பாவத்தை பாவமாக நாம் எண்ணுகிற பொழுதுதான் அதற்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணியும் வருகிறார். விபச்சாரம் செய்த பெண்மணி வருகிறார். அந்த ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். என்னமா தவறு செய்து விட்டாய்? நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்லுவார். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பிக் கொள்வார். அந்த பக்கமாக போய் லெப்ட் சைடு சொல்லுவார், ரைட் சைடு 3 தடவை சொல்லுவார். ரசூலுல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கண்டுக்கிறாம இருக்கிறதுக்காக எல்லா தௌபா செஞ்சு எல்லாம் மன்னிச்சிடுவான். ஆனால் அந்த பெண்ணு போவதாக தெரியவில்லை. எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் யார சொல்லலாம், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் யார சொல்லலாம் என்று சொல்லுவார். உடனே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏமா
இப்ப வராத, இப்ப நீ மாத பெண்மணியாக இருக்கிறாய், உன்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறதா? ஆம், இப்பொழுது வராத, குழந்தையை பெற்றப்படுவா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சென்று விடுகிறார். பல மாதங்கள் உருவாகிறது, குழந்தையை பெற்றெடுத்து கை குழந்தையோடு வருகிறார். கை குழந்தையோடு ரசூலுல்லாஹ் சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ் நினைவு இருக்கிறதா? நான் 5-6 மாதங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு வந்தனை விசாரம் செய்தேன் என்று சொல்லி, அந்த பெண் தான் நான். எனக்கு தண்டனை நிறைவேற்ற யார சொல்லா, நான் நல்ல மனிதராக ஒரு மூமினாக பாவம் இல்லாமல் நான் மௌத்தாவிற்கு ஆசைப்படுகிறேன் யார சொல்லா என்று சொல்லும் பொழுது அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த பிள்ளை கை குழந்தையாக இருக்கிறது, இதை பார்ப்பதற்கு ஆள் வேண்டும் அல்லவா? இந்த குழந்தை சற்று நடக்கின்ற அளவுக்கு எதையாவது பிஸ்கட்டையோ அல்லது ஒரு ரொட்டியோ சாப்பிடுகின்ற அளவுக்கு இந்த குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு என்னிடத்திலே வா என்று சொல்லி அண்ணல பெருமானார் அனுப்பி விடுகிறார். ஒரு சில காலங்கள், ஒரு சில மாதங்கள் ஓடுகிறது. அந்த பையன் கையில பாதி ரொட்டியை கொடுத்து, அந்த காலத்துல பிஸ்கட் சாக்லேட்லாம் கிடையாது இல்ல, கோதுமை ரொட்டியை கொடுத்து அந்த பெண்மணியை அழைத்து வருகிறார். வந்து சொல்லுவார், யார சொல்லலாம், இதோ நீங்கள் பையன் ரொட்டி சொல்லி கொடுத்துட்டேன், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் யார சொல்லலாம். எப்படிலாம் அவங்க பாவத்தை பற்றி சிந்தித்தார்கள், எப்படியெல்லாம் பயந்தார்கள், இந்த பாவத்தோடு நான் மரணிக்க கூடாது என்று எண்ணினார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தண்டனையை கொடுக்கிறதா கொடுக்காம இருக்கிறதா, அதுதான் அந்த பெண்மணியை தள்ளி விடுறாங்க. எப்படி நீ தௌபா செஞ்சு அல்லாஹ்வை மன்னிச்சிருவாங்க போது, இல்லை, நான் தண்டனையை பெறாமல் நான் மௌத்தாக கூடாது என்று ஒரே உறுதியான எண்ணத்தோடு அந்த பெண்மணி இருந்து விட்டார். அது பிறகு சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த பெண்ணை அழைத்து சென்று தண்டனை கொடுங்கள் என்பதாக. அந்த பெண் அதற்கு பிறகு கல்லால் அடிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். உடம்பிலிருந்து ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. ஒரு சஹாபியுடைய உடம்பில் அந்த ரத்தம் பட்டு விடுகிறது. அவர் சொல்லுவார், சீ, நஜீஸ், அசிங்கம், இது விபச்சாரம் செய்ய பெண்ணுடைய ரத்தமா என்னுடைய வேலையிலே பட்டுவிட்டது என்று சொல்லுவார். இதை பார்த்த கரணையே உருவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த சஹாபியை கண்டிப்பார்கள், இல்லை இல்லை அருமை தோழரே, அந்த பெண்மணி தௌபா செய்து விட்டார், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த பெண்மனுடைய தௌபாவை, இந்த பாவ மன்னிப்பை இந்த மதீனாவுக்கே கொடுத்தா கூட பத்தாது, அவ்வளவு பெரிய மன்னிப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அது அப்படி சொல்லாது என்று சொன்னார். எனவே அன்பான பெருமக்களே, நாமும் கவலைப்பட வேண்டும். இரவு நேரத்திலே படுக்கிற பொழுது நான் இன்றைக்கு என்ன பாவம் செய்தேன், காலையில எழுந்தது இரவு வரைக்கும் எத்தனை தொழுகையை நான் விட்டு இருக்கிறேன், எத்தனை பொய்களை நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை புறம் பேசியிருக்கிறேன், எத்தனை கெட்ட பாவங்களை நான் பார்த்திருக்கிறேன். இதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து இரவிலே படுக்கிற பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 தடவை ஓதிவிட்டு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு 10, ஸலவாத் 10, இதெல்லாம் ஓதிவிட்டு அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று நாம் கலிமாவோடு நாம் தூங்குகிறோம். காலையிலே எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் பாவம் இல்லாத நிலையிலே நாம் மௌத்தாக்கி விடுவோம். இன்னைக்கு யாரு தூங்குறா? டிவியை பார்த்துக்கிட்டே பல பேர் தூங்குறாங்க, போனை பார்த்துக்கிட்டே பல பேர் தூங்குறாங்க, வீண் கதை பேசிக்கொண்டே பல பேர் தூங்குறார்கள். துவா ஓதிக்கொண்டு தூங்குறார்களா, களிமா ஓதிக்கொண்டு தூங்குறார்களா, நாளைக்கு விழிப்போமா விழிக்க மாட்டோமா, அல்லாஹ்வுடைய கையிலே நம்முடைய மரணம் இருக்கிறதே, உயிர் இருக்கிறதே, நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் பாவமான நிலையில இருக்கிறோமா, பாவம் அற்று இருக்கிறோமா என்ற அந்த சிந்தனை கூட இன்றைக்கு நம்மளுக்கு கிடையாது. எனவே தான் குர்ஆன் சொல்கிறது, எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஷிர்க், இறைவனுக்கு மாறு செய்யாத வரை, இறைவனுக்கு அதாவது ஒரு சாமியோ சிலையோ நீ கூட்டாகாத வரை உன்னுடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான். ஆனால் திரும்ப அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்நதமு தௌபா. தௌபா என்று சொன்னாலே கவலைப்படணும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், தொழுகை விட்டுட்டோம், தொழுகை விட்டுட்டேனே, இனிமே தொழுகணும் அப்படின்னு நினைக்கிற மட்டும் இதுதான் தௌபா. திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும்.
ஏதாவது ஒரு சூழ்நிலை செய்து விட்டால் கூட அழுது குழம்பி அல்லாவிடத்துல மன்னிப்பை கேட்கிற பொழுது அல்லாஹ் அந்த மன்னிப்பை தந்து விடுகிறார். ஆனா திரும்ப இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறது நாளைக்கு செய்யறது, இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறது நாளைக்கு செய்யறது, இதை மன்னிப்பானான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ் கிருபையால இந்த அடியாளர்கள் உள்ளங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் காபிராக இறை மறுப்பாளராக வாழ்ந்துவிட்டு காலையிலே களிமா சொல்லுகிறான், மாலையிலே இறந்து விடுகிறான் என்று சொன்னால் இவன் சொர்க்கம் சொல்லிவிடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புதுசாசில இஸ்லாத்துல வர்றாருங்க, அவர் ஏற்கனவே கோயிலுக்கு போயிருக்காரு, சாமி கும்பிட்டாரு, பல கடவுளுடைய கொள்கையில இருந்தாரு, லோகத்துல வந்து களிமா சொன்னாரு, அசல்ல மூத்தாயிட்டாருன்னு சொன்னா அவர் 60 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் செய்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்து இந்த களிமாவுக்காக வேண்டி அவர் எல்லா சட்டத்திலே சேர்த்து விடுறார். மக்காவில ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு சஹாபி வந்து கையை கொடுக்கிறார் இஸ்லாத்துல வர்றதுக்காக வேண்டி. கையை ரசூலுல்லாஹ் கை இழுத்துட்டார், திரும்ப இழுத்துட்டார். என்ன ஏன் இழுக்கிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. அவர் சொல்லுவார், யார சொல்லா நான் காபிரான் எவ்வளவு பாவத்தை பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பு உறுதியாக இருக்கும் என்று சொன்னா நான் இஸ்லாத்துல வருகிறேன், இல்லையா நான் வரமாட்டேன் என்று சொல்லுவார். பெருமாள் சொன்னாங்க, அந்த இஸ்லாம் எழுதிமுமாக்கான கபுலக்கோ, எப்பொழுது இஸ்லாத்தில் நீங்கள் வந்து விடுவீர்களோ உங்களுக்கு அல்லாஹ்வுடைய எல்லா மன்னிப்பும் வந்து விட்டது, எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சிட்டான். இந்த இஸ்லாம் வந்து நீங்க முன்னாடி செய்த அத்துணை பாவங்களையும் அழித்து விட்டது. ஆகவே நீங்க தைரியமாக தாராளமாக இஸ்லாத்திலே நீங்கள் வரலாம் என்று பெருமானார் அதுக்குள்ள ஒரு முசாஃபா செய்து கலிமா சொல்லி இஸ்லாத்திலே வந்தார் என்பதை ஹதீஸ் ஷரீஃப்ல நாம் பார்க்க முடியும். பனி இஸ்ரவேலுடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த காலகட்டத்துல ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய ஒரு பாவியாக புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. 99 கொலைகளை செய்து விட்டான். ஒரு கொலை இல்லை, 2 கொலை இல்லை, 99 கொலையை செய்து விட்டான். கொலை செய்து அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி கூலிப்படையா இருந்தாலும் இருக்கலாம், யாரை பார்த்தாலும் கொலை செஞ்சிடுவான். 99 கொலைக்கு பிறகு அவனுடைய உள்ளம் மாறுகிறது. அவன் ஏதோ ஒரு மன்னிப்பை தேடி அவன் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆக நாம் தவறு செய்து விட்டோமோ, குற்றங்கள் செய்து விட்டோமோ, இது மிகப்பெரிய பாவமாயிருக்கு, விமோசனம் என்ன, இதனை விடுதலைதான் என்ன என்று அவன் யோசிக்கிற பொழுது சொல்லுவார்கள், ஏதோ பாதிரியார்ட்ட போய் சர்ச்சில் போய் கேளுப்பா, உனக்கு ஏதாவது இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டிய என்பதாக அந்த மனிதனை பார்த்து சொன்ன பொழுது அவன் பாதிரியார் இடத்திலே வருகிறான். பாதிரியாரும் மன்னிப்பு கொடுப்பாங்க, நீங்க பார்த்திருக்கலாம், சர்ச்சில் போய் ஒரு தெரவு போட்டிருக்கோம், நீங்க மண்டிட்டு நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா உன்னைய மன்னிச்சுட்டேன்னு சொல்லுவாரு. அது அவங்களுடைய ஐதீகம், நம்மள்கிட்ட அல்லாடதான் மன்னிப்பு கேட்கணும். போய் சொன்னவன பாதிரியார் சொன்ன, அடப்பாதி 99 கொலையை கொண்டு வந்தாடா மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொன்னார். சொன்னவன அவர் ஒரு குத்துனா 100 ஆயிடுச்சு. பாதிரியாரையும் கொலை பண்ணிட்டான், 100 ஆகி போச்சு. அதன் பிறகு அவனுக்கு மனசு தாங்கலாக உலகத்தை பார்க்கிறோம், இங்க என்ன விமோசனம். ஒருவர் சொன்னார், இதோ முஸ்லிம்கள் ஊர் இருக்கிறது, அங்கு சென்று நீ சென்றால் உனக்கு ஏதாவது வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்த அந்த ஊருக்கு செல்லுகிறார். சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பாக மன்னிப்பு இருக்கிறதுப்பா, இறைவன் அறினால் எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிப்பான் என்று சொல்லி ஒரு மனிதரை அடையாளம் காட்டுகிறார். இந்த மனிதத்தை போய் ஒரு விஷயத்தை சொல்லு என்று சொன்னபோது நடந்து செல்லுகின்ற பொழுதே அவர் மரணித்து விடுவார். அந்த 100 கொலை செய்த மனிதன் இறந்து விடுகிறார். உடனே மலக்குமார்கள் வந்து விடுகிறார். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அதாவுடைய மலக்குமார்கள், வேதனை தரக்கூடிய மலக்குமார்கள், ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருளை தரக்கூடிய மலக்குமார்கள் சண்டையிடுவார்கள். ரஹ்மத்துடைய மலக்கு சொல்லுவாங்க, இந்த மனிதனை நாங்கள் தான் எடுத்து செல்வோம். வேதனை தரக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லை நாங்கள் தான் எடுத்து செல்வோம், காரணம் இவன் 100 கொலைகளை செய்திருக்கிறான், மிகப்பெரிய ஒரு பாவி, இவனுக்கு தண்டனை நரகம்தான் என்று சொல்லுவார். ராமத்துறை மலக்கு சொல்லுவாங்க, இவன் எங்க வந்தான், செஞ்சது என்பது உண்மை, அது மறுக்கல,
ஆனால் இவன் தௌபாவை தேடி மன்னிப்பை தேடி தான் செய்த பாவத்துக்கு விமோசனம் கிடைக்குமா என்றுதானே இவன் முஸ்லிம்களை ஊரை நோக்கி வந்தான். ஆக இவன் மூமின் ஆகிவிட்டான். இவன் அந்த பாவத்தை பற்றி கவலைப்பட்டு விட்டான். பாவத்துக்கு தௌபா செய்வதற்கு வந்து விட்டான். ஆகவே இவர்களை, இந்த மனிதரை நாங்கள் தான் கொண்டு செல்வோம் என்று சொல்லி ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த 100 கொலை செய்த மனிதனை கொண்டு அல்லாஹ்விடத்திலே சேர்ப்பார். இந்த ஹதீஸ்ல வருது. அதுதான் நம்மளை யாரை பார்த்தாலும் கொலை பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிறது அல்ல. நிகழ்ந்து விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்திலே வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக மனம் தளர தேவையில்லை. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உண்மையான முறையிலே இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு நாம் செய்கிற பொழுது கண்டிப்பாக அதற்கு மன்னிப்பு. அதே போலதான் ஒருத்தன் பாதிரியார்ட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி போகலாம். அங்க ஏற்கனவே ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பாதிரியார்ட்ட. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்ட்டு பெரிய ஒரு லிஸ்டே சொல்லிக்கிட்டு ஒரு 10-20 லிஸ்ட். பாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாரு, எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ஒண்ணு சொன்னாலும் மன்னிச்சிட்டேன் பாரு, 2 சொன்னா நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பாரு, அடுத்த நாள் போனாலும் மன்னிப்பாரு. அதான் கிறிஸ்டினுடைய ஒரு ஐதீகம். இவன் போனவன் என்ன செஞ்சுட்டான், மன்னிப்பு கேட்காம கிளம்புனான். பாதிரியார் கூப்பிட்டாரு, என்னப்பா கேட்காம பண்ண, நாளைக்கு வர்றேன் அப்படின்னா. அடுத்த நாள் போனான். போன உடனே கேட்டாரு, ஏன் நேற்று வந்துட்டு போனேன்? இல்ல பாதிரியார், நான் நேற்று ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்துட்டேன். ஆனா எத்தனை செஞ்சாலும் ஒரே மன்னிப்பு தான், என்னைக்கு போய் ஒண்ணு செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனா 2 சேர்த்து என்னை மன்னிச்சுக்கிறீங்கண்ணா. இந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய நிலைகள் இருந்து கொண்டிருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். எந்த நேரத்தில் நம்முடைய உயிர் துளியும் என்று தெரியாது என்பார்கள். எனவே அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம் தனி, அடியார்களுக்கு செய்கிற பாவம் என்று இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணத்துக்கு முன்னால் எந்த பாவமே இல்லாமல் மரணித்தார்கள். அதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எத்தனை பேருடைய மனதை நாம் புண்படுத்தியிருக்கிறோம் வாழ்க்கையில. எத்தனை பேருடைய சொத்து சோதனை அபகரித்திருக்கிற வாழ்க்கையில. அண்ணனுடைய சொத்தை தம்பியும், தம்பியுடைய சொத்தை அண்ணனும், அத்தாவை ஏமாற்றி கையெழுத்து வாங்குறது, தம்பியை ஏமாற்றி கையெழுத்து வாங்குறது, இதெல்லாம் இன்றைக்கு உலகத்துல சர்வ சாதாரணமாகிவிட்டது. இதெல்லாம் பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிறது, எல்லாம் மிகப்பெரிய பாவம். அவர்கள் மன்னிக்காத வரை அந்த பாவத்துக்கு ஈடு கிடையாது. எனவேதான் பாவத்தை நான் சொன்ன மாதிரி 2 விதமான அடியார்களுக்கு செய்ய வேண்டிய பாவம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம். அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவத்தை அல்லாஹ் எப்படியும் மன்னிச்சிருவானா. அடியார்களுக்கு செய்கின்ற பாவம் அதை அடியார்கள் மன்னிக்காத அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்திலேயே பாவம் இல்லாமல் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 வழிகள் தான் இருக்கிறது. ஒன்று, உண்மையான முறையில் அந்த பாவத்தை விட்டு தௌபா செய்ய வேண்டும். பாவ மன்னிப்பு உண்மையான முறையிலே கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பணங்களை செலவழித்து உம்ராவுக்கு செல்ல வேண்டும். உம்ராவுக்கு பணம் எல்லா பாவம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக 3 வெகுமதிகளை சொல்லுவார்கள். ஒன்று, அவனுடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அவன் என்னென்ன செஞ்சானோ, தப்பு, தவறு, விபச்சாரம், கொல்ல எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து அவனை அன்று பிறந்த வாலிபனாக, அதாவது பாலகனாக ஆக்கி விடுகிறான். 2வதாக அல்லாஹ் தஆலா அவருடைய உலகத்திலே வாழும் காலமெல்லாம் ஏழ்மையில வைக்க மாட்டான், செல்வ செழிப்பிலே அல்லாஹ் வாழ வைப்பான். 3வதாக இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்தை தருவது அல்லாஹ் உறுதியாக்கி விட்டான் சொன்னார். பாவத்தை அழிக்கிறதுக்கு 2 விஷயங்கள் தான். ஒன்று, இங்கு அழிக்க வேண்டும் என்று சொன்னால் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தை கேட்ட அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அது திரும்பி செய்யாமல் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனோம்னு சொன்னா 60 வயசு செய்திருந்தாலும் 70 ஆண்டுகள் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து. எனவேதான் பாவத்தை போக்குவதற்கும் பணம் நமக்கு தேவைப்படுகிறது என்பதாக இன்றைக்கு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்தை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைரு தவ்வாபீன் குல்லு பனி ஆதம கத்தாவூன், ஒவ்வொரு ஆதமுடைய மகனும் தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன். அதுல சிறந்தவன் யார் தெரியுமா? ஹைரு கத்தான் தவ்வாபீன், பாவம் செய்து மன்னிப்பு கேட்கிறான் பத்தினா இவன் தான் சிறந்தவன் என்பதை ஹதீஸிலே பெருமானார் சொல்லி தருகிறான்.
எனவே பாவங்கள் இல்லாத மனிதனே கிடையாது. ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் இருக்கிறது, மன்னிப்பும் இருக்கிறது. அது அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் இனிமேல் செய்யாமல் அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு இரவும் உன்னுடைய பாவத்தை பற்றி சிந்தித்து, இறைவா நான் இன்றைக்கு உறங்குகிற பொழுது பாவம் இல்லாமல் உறங்க வேண்டும், எழுந்திருக்கின்ற பொழுது நான் பாதியாக இருந்திருக்க கூடாது, நல்ல மனிதனாக இருந்திருக்க வேண்டும், பாவமான சூழ்நிலையில யாரெல்லாம் என்னை மரணத்தை தந்து விடாதே, கலிமாவோடு என்னை மௌத்தாக்கு என்ற ஒரு சிந்தனையோடு நாம் எல்லாம் வாழுகிற நல்ல பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.